நிஜமாவாடா சொல்ற? சொல்றா. ஆமா, வடிவேலுக்கு மறுகல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு ஊரு சோத்துனூரு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. கண்ணோட இருக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. வர 12ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மாமா. வாயும் வயிறுமா இருக்கிறா. இந்த நிலைமையில அவனுக்கு கல்யாணமா? அந்த பரதேசி பசங்க காலையா விழுவேன். அவனுக்கு கால நம்ம ஏன் விழுகணும்? உங்களுக்கு என்ன மானம் இல்லையா, ரோசம் இல்லையா? பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும். என்னடா சொல்ற? அவங்க வடிவேலுக்கு எப்படி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். சொட்ட நான் வேணா சுந்தரிக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கேன். மரியாதை எந்திரிச்சு ஓடிடு. ஓடிடா. கேட்ட கருவாயா, பாலாவட்டியார பொண்ணுக்கு நான் வாக்கப்படலாம்னா என்ன அரவலாடத்தை விட்ட வர எங்க ஊரை பக்கவா உன்னை கல்ல எடுத்து எரிஞ்சிட்டு ஓடிடுறேன். என் பொண்ணு வாழா வெட்டியா இருக்கும் போது அவன் 2ஆம் தாரம் கட்டிக்கிறானா? என் பொண்ணு தாலி அருந்தாலும் பரவாயில்ல, அவன் இன்னொருத்தி கழுத்துல தாலிய கட்டக்கூடாது. அவனை பாஸ் பண்ணிடுங்கடா. ஏமா, இது பயிருக்கு தெளிக்கிற விஷம் இருந்தாச்ச, இது ஏன் நடு வீட்டுக்குள்ள இருக்கு? அதானா காலையில பழைய பாத்திரக்கார வந்தான், எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். ஏதோ 1-2 மிச்சம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அறிவு இருக்கா? விஷ பாட்டில நடு வீட்டுல வச்சிருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம். செருப்பாடி நோவு கோழி முண்டா உள்ள இருந்துகிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா. ஏமா சுந்தரி, நீ ஏதாவது சாப்பிட்டேமா? சாப்பிட்டுட்டேன். இந்தா, உன் சந்தோஷத்தை கெடுக்க ஒரு சக்களத்தி வந்துடுவாளே என்ற சந்தேகத்துல நீ வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணிடாத. எப்போதும் போல சாப்பிட்டு சந்தோஷமா இரு. சந்தோஷமா? அப்படின்னா என்னப்பா? எங்க ஆத்தா மடியில இருந்தப்போ நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா எங்க அப்பா வீடே கதின்னு கடந்த பாருங்க. அப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, நான் உங்களை தப்பா சொல்லல. உங்க கோவம் உங்களுக்கு முக்கியம், என் வீட்டுக்காரருக்கு அவர் சந்தோஷம் முக்கியம். இதுக்கு சுந்தரி என்ன பண்ண முடியும்?
ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்கடா. வாய மூடுமா. உன் தாய் பாசத்தை முதல்ல கொஞ்சம் மூட்டை கட்டி வை. உங்களுக்கு உங்க புள்ள முக்கியமா தெரிஞ்சது,
அவங்களுக்கு அவங்க பொண்ணு முக்கியமா தெரிஞ்சது. ஆனா உங்க யாருக்காவது என் வாழ்க்கை முக்கியமா தெரிஞ்சதா, என் சந்தோஷம் முக்கியமா தெரிஞ்சதா? மருமகன் செத்தாலும் பரவாயில்ல, தன் மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற மாமனார். வீட்டுக்கு வந்த மருமகன் செத்தாலும் பரவாயில்ல, தன் வீம்பு குறையக்கூடாதுன்னு நினைக்கிற மாமியார். இந்த காட்டு முராண்டி கூட்டத்துக்கு நடுவுல நாங்க கணவன் மனைவியா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். அதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது. எல்லாரையும் வெட்டி புதைச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஜாக்கிரதை. தம்பி, தாயும் குழந்தையும் சுகமா இருக்காங்க, போய் பாரு. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நான் இல்ல சொல்ல, ஒண்ணு பேரம் பிறப்பா இல்லாங்காட்டி பேத்தி பிறப்பான்னு சொன்னேன்ல. நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நானும் அதையே தான் சொன்னேன். என்கிட்ட கொடுங்கம்மா. என்கிட்ட கொடுங்க. குழந்தைய கொடுங்க. அண்ணே அண்ணே, நல்ல வேலை குழந்தை உன்ன மாதிரி இல்லாம நல்லா அழகா அப்படியே இருக்கு. வெட்டிடுவேன்.